சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபினோலக்ஸ் கேபிள் லிமிடெட், ஸோ இந்த கம்பெனியை பற்றி நம்ம ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கா, டெக்னிக்கல் லெவல்ஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி அண்டர் வேல்யூடாக இருக்கா அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இவங்க என்ன செக்டாரில் இருக்காங்க, இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்ன பிஸ்னஸ் மாடல் பண்ணிகிட்ருக்காங்க, இவங்களோட ரெவென்யூ எந்த ரீஜன்லேருந்து டொமஸ்டிக்லேருந்து அதிகமாக வருதா, இல்லை குளோபலி ரெவென்யூ வந்து அங்கேருந்து அவங்க அதிகமாக ஜென்ரேட் பண்ணுறாங்களா, ஸோ அப்படின்ற டீட்டெயில்ஸை ஓரளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அண்ட் பார்த்துருவோம். ஓகே, ஸோ இந்த ஃபினோலக்ஸ் கேபிள் லிமிடெட் இஸ் எ லீடிங் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்டு டெலிகம்யூனிகேஷன் கேபிள் இன் இந்தியா. ஸோ அதை ஃபினோலக்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இவங்க எலக்ட்ரிக்கல் அண்டு டெலிகம்யூனிகேஷனுக்கு தேவையான கேபிள்ஸ், அந்த இப்போ இருக்க டெலிகம்யூனிகேஷன் பார்க்கும்போது மொபைல் டவர்ஸுக்கு தேவையான, அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த எப்படி சொல்கிறது, அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த எலக்ட்ரிக்கல் பொருள்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ வீட்டுக்கு தேவையான அந்த எலக்ட்ரிக்கல் லைன்ஸுக்கு தேவையான, வீட்டுக்கு தேவையான அந்த எலக்ட்ரிக் லைன்ஸ், இதுக்கு தேவையான பொருள், அந்த கேபிள்ஸ் எல்லாம் இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு 15 இயர்ஸாக இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் லீடர்ஸில் செகண்ட் பொசிஷனில் இவங்க வருவாங்க. ஓகே, இவங்களோட ரெவென்யூ எங்கேருந்து அதிகமாக ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஸோ டொமஸ்டிக்கில் இருந்து ஒரு கிட்டத்தட்ட பார்க்கும்போது 80லேருந்து ஒரு நிமிஷம் பார்த்துருவோம். ஸோ இவங்க 80லேருந்து 90% இந்த பார்த்துடலாம். ஓகே, ரெவென்யூ பேக்கப் அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ்லேருந்து மட்டுமே 84% ரெவென்யூ வந்துட்டுருக்கு. இந்த கம்யூனிகேஷன் கேபிள்ஸ் 10%. அதுக்கப்புறம் பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு காப்பர் ரோட்ஸ்னு சொல்லி 1%, அதர் ப்ராடக்ட்லேருந்து 5%. ஸோ இவங்களோட ரெவென்யூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேபிள்ஸ் செக்மெண்ட்லேருந்து 84% வருது. ஸோ மேஜராக இவங்களோட பிஸ்னஸ் என்னன்றது நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட நம்ம என்ன பண்ணிடலாம், ஸோ ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போது நம்ம பார்த்துடலாமா. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஃபினோலக்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட வேல்யூஷன் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். ஓகே, மார்க்கெட் கேபிட்டல் 15,149 கோடி, ஸ்மால் கேப் ஸ்டாக்கு தான். ஸ்டாக்கோட பிஇ 22.2. ஸோ இந்த ஸ்டாக்கோட பிஇ வந்து இண்டஸ்ட்ரி பிஇயோட நம்ம கம்பேர் பண்ணணும். அப்படி இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்பேர் பண்ணும்போது 24.5. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇயோட கொஞ்சம் கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ளஸ். நெக்ஸ்ட்டு ROC அப்படின்னு பார்க்கும்போது 17.7% டீசெண்டாக இருக்குது. ROE 13.4%. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பிஇ பார்த்தோம். இது வந்து இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்மியாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு ROCE ROE ரெண்டுமே நல்லாயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த 3 பேராமீட்டர் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு டெப்ட்டு, ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டெப்ட் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து ஒரு அவங்கள எவ்வளோக்கு எவ்வளவு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்களோ அதிலிருந்து வரக்கூடிய மொத்த ப்ராஃபிட்டும் ரெண்ட்டுக்கு போகாமல் அவங்க ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இதனால் இந்த கம்பெனி அதிக வளர்ச்சியை அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான ஃபேக்டரில் இதுவும் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது. பிஜி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 4.12 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 35.9%, FIA 9.62%, DI 16.4% இருக்குது. ஸோ DIA FIA பொறுத்த வரைக்கும் ஸோ இவங்களோட பார்ட்டிசிபேட் நல்லாயிருக்கு. அதே மாதிரி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கொஞ்சம் கம்மியாகவே இருந்தாலும் இது ஒரு வெல் நவுன் கம்பெனி. ஸோ கிட்டத்தட்ட 50 இயர்ஸாக இந்த ஸ்டாக் வந்து இந்த கம்பெனி வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 35.9% அப்படின்றது ஒரு இஷ்யூ இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட
இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் 44.5%. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பேராமீட்டர்ஸ் இருக்குது. புக் வேல்யூ. ஸோ புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் ரூ. 373 இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. ஸோ புக் வேல்யூ எவ்வளோக்கு எவ்வளவு அதிகமாக இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளவு இன்வெஸ்டருக்கு வந்து பெனிஃபிட். ஸோ ஒரு கம்பெனி வந்து இந்த புக் வேல்யூ ஏன் பார்க்கணும் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து புக் வேல்யூக்கு கீழே ட்ரேட் ஆகுது அப்படின்னா, இந்த புக் வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கம்பெனிக்கு இந்த புக் வேல்யூவை விட ஒரு ஸ்டாக் வந்து கம்மியாக ட்ரேட் ஆகுது அப்படின்னா, ஸோ அந்த ஸ்டாக் வந்து இன்னும் ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த புக் வேல்யூ வந்து ஒரு 373 அப்படின்ற அந்த ப்ரைஸோ இல்லை ஒரு நல்ல ப்ரைஸில் புக் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கம்பெனியை வந்து நம்ம இன்வெஸ்டர் வாங்குகிறோம் அப்படின்னா, ஸோ அந்த கம்பெனி வந்து ஏதோ ஒரு ரீசனால், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஸோ இழுத்து மூடிடுறாங்க அப்படின்னு வைங்களேன், ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் இந்த கம்பெனி ரூ. 373 அவங்களோட அக்கௌண்ட்டில் என்ன பண்ண முடியும், ஸோ கொடுக்க முடியும். ஸோ அதனால் இந்த புக் வேல்யூன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ வாரன் பஃபெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த புக் வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டாக்குகளை வாங்குவார். ஸோ அவரோட பேராமீட்டர்ஸில் இதுக்கும் ஒரு பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஸோ இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு தான், இருந்தாலும் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. ஸோ இது ஒரு வெல் நவுன் 15 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்க ஒரு கம்பெனி தான். நல்லா வளர்ந்த கம்பெனிகளில் இதுக்கும் ஒன்று. அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த கம்பெனியோட பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கும்போது நல்லாயிருக்கு. பட் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும், இதை ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட ஃபண்டமெண்டல் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே சேம் டைம் பார்க்கும்போது இவங்களோட வேல்யூஷனும் நல்லாயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இவங்களோட ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டை ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ எந்த அளவுக்கு ஒவ்வொரு இயர்ஸும் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களோட ரெவன்யூ வந்து ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 2016 2300 பார்க்குறோம். 2016 இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 2016 2360 கோடி, அப்புறம் 2445, 2800, 3000, ஸோ 2877. ஸோ உங்களுக்கு இப்படியே தான் கோடிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இருக்குது, 2300 ஆரம்பிச்சு இப்போ கரண்ட்டாக பாருங்கள் 5319. ஸோ கிட்டத்தட்ட டபுளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ ஒரு 10 வருஷத்தில் ஸோ இவங்களோட ரெவன்யூ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதே சேம் டைம் இந்த கம்பெனி ஒவ்வொரு கம்பெனியும் எவ்வளவு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்களோ அதிலேருந்து எவ்வளவு ப்ராஃபிட் அவங்க கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இவங்க என்ன, ஸோ 15% இவங்க வந்து வச்சுருந்துருக்காங்க. பிகினிங் 15%, 16 லாஸ்ட்டாக இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க இல்லை கொஞ்சம், அதாவது 15%லேருந்து இப்போ 10%க்கு குறைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு சில ரீசன்ஸ்லாம் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது 10க்கு வந்திருக்கிறதுக்கான காப்பரோட ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப ஹைக்கானுச்சு. ஸோ அந்த ரீசனாக கூட இருக்கலாம். அதே சேம் டைம் இதை வந்து 1 இயருக்கு மட்டும் குறைஞ்சிருச்சுன்னா இதான் ரீசன் நம்ம சொல்லியிருக்க முடியும். அதே சேம் டைம் பார்க்கும்போது லாஸ்ட்டாக 13%லேருந்து லாஸ்ட்டு கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின். ஓகே, ஸோ இது இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒன்று. பட் இது ஒரு பெரிய இம்பேக்டை வந்து நமக்கு கொடுக்காது, இந்த ஸ்டாக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு இவங்களோட நெட் ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ 329 கோடியிலேருந்து அப்படியே 400, 407, இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது 700 கோடி வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு இயர் ஆன் இயர் வந்து உங்களுக்கு ஹைக் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஏன் அப்படின்னா இவங்களுக்கு கடனே கிடையாது. ஸோ டெப் ஃப்ரீ கம்பெனி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பேராமீட்டர்ஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்ஸாக இருக்குது. ஓகே, நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்களா. ஸோ நெக்ஸ்ட் இபிஎஸும் உங்களுக்கு வருஷம் இப்போது ₹21 இருந்தது, இன்றைக்கி ₹45 இருக்குது. ₹45.82 இருக்குது. ஸோ இவங்களோட இபிஎஸ் அப்படின்னா ஏர்னிங் பர் ஷேர், அதாவது இந்த கம்பெனியோட ஒட்டுமொத்த ஷேரும்
ஷேரில் ஒவ்வொரு ஷேரும் சம்பாதிக்கக்கூடிய ப்ரைஸ் ₹45.82 ஒவ்வொரு ஷேரும் ஏர்ன் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இந்த ரெகுலராக பார்க்குறது தான் காம்பவுண்டட் சேல்ஸ் growth, அதாவது ஒட்டுமொத்த வருவாய் வளர்ச்சி லாஸ்ட்டில் எந்த அளவுக்கு கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட்டு 5 இயர்ஸில் 13%, 3 இயர்ஸில் 12% இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு நல்ல நம்பர்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத்னு பார்க்கும்போது அதாவது ஒட்டுமொத்த வருவாய் வளர்ச்சி 5 வருஷத்தில் 12%, 3 இயர்ஸில் 5% இருக்குது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஸ்டாக் ப்ரைஸ் ZAGR, அதாவது காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் 10 இயர்ஸில் 14%, 5 இயர்ஸில் 22%, 3 இயர்ஸில் 3% இருக்குது. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஸோ 10 இயர்ஸில் 15%, 5 இயர்ஸில் 14%, 3 இயர்ஸில் 13%. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி நம்ம என்ன பண்ணலாம், இவங்களோட ஃபண்டமெண்டல் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது கடனே இல்லாத கம்பெனி, புக் வேல்யூ இருக்கக்கூடிய கம்பெனி, ஸ்டாக் பியோட கீழே தான் இருக்குது. டெக்னிக்கலாக பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது, வேல்யூஷனும் நல்லா இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனாலிசிஸ் பண்ணதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டதை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஓன் அனாலிசிஸையும் நீங்கள் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ நம்ம இந்த கம்பெனியோட டெக்னிக்கல் லெவல்ஸை பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஃபினாலக்ஸ் கேபிளோட டெக்னிக்கல் லெவல்ஸ்லாம் ஸோ எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். எந்தெந்த லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம அக்கமுலேட் பண்ணலாம், இது பிரேக் அவுட்டில் நம்ம கன்சிடர் பண்ணலாமா, இல்லை நல்ல சப்போர்ட்டில் அதாவது இறங்க அக்கமுலேட் பண்ணலாமா அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனியோட ஆல் டைம் ஹைன்னு பார்க்கும்போது 1679 இல்லை அந்த ரேஞ்சிலேருந்து இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ஃபாலாக கொடுத்துருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இது 714 அப்படின்ற அந்த ப்ரைஸ் வரைக்கும் கீழே வந்துருந்துச்சு. கீழே வந்த இந்த ஸ்டாக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட ஜோனுக்கு மேலே உங்களுக்கு என்ன இருக்குது, ரெக்கவர் ஆகிருக்கு. ஏன் ஸோ இந்த ஜோனுக்கு மேலே ஏன் இந்த அளவுக்கு ரெக்கவர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு ஸோ இந்த ஜோன்லேருந்து பாருங்கள், இந்த கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு வரணும். ஸோ இங்கே வரும்போது ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் ஒரு நல்ல ஃபால் இருந்து இந்த ஜோன் வந்ததுக்கப்புறம் கண்டினியூவாக மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் அகைன் மறுபடியும் ஒரு ரிடெஸ்ட். நான் இந்த ஜோன்லேயே நான் சொல்லியிருந்திருப்பேன், இது ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம இந்த கம்பெனியை அனாலிசிஸ் பண்ணியிருந்திருக்கோம். இது ஒரு லெஃப்ட் ஷோல்டர் கிரியேட் ஆகிருக்கு, அகைன் மறுபடியும் ரைட் ஷோல்டர் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிரியேட் ஆனிச்சு அப்படின்னா இந்த பிரேக் அவுட்டில் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி அனாலிசிஸ் பண்ணும்போது சொல்லியிருந்திருப்பேன். ஓகே, அந்த டைம் இப்போது வந்துருச்சு. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட்டில் நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே சேம் டைம் இந்த ஸ்டாக்கு இந்த ஜோன்லேருந்து ஏன் ரெக்கவர் ஆணுச்சு, இங்கே ரெக்கவர் ஆணுச்சு, அதுக்கு இங்கே ஒரு சர்டன் ரூல்ஸ் இருக்குது. அதாவது டெக்னிக்கலாக இங்கே நம்ம ட்ரா பண்ணோம்னா இந்த ஜோன் வரும், அது போயிட்டு ஆனால் இந்த ஜோன்லேருந்து கீழே விழுந்துருச்சு, பட் இங்கே ஸ்ட்ராங்காக ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் அப்படி என்ன அப்படின்னு விசேஷம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்க ஒன் ஆஃப் த ரூலில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல். ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம கரெக்ஷனான ஸ்டாக்கை நம்ம எப்போ வாங்கணும் அப்படின்றத ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நான் மந்த்லியில் வச்சுக்கிறேன், மந்த்லியில் வச்சோம்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். ஸோ அதாவது ப்ரைமரி ட்ரெண்ட் லைனை பொறுத்த இது வந்து ப்ரைமரி ட்ரெண்ட் லைன் நீங்கள் பார்த்தீங்களா, மந்த்லியில் வச்சுருக்கேன். 2012 கிட்டத்தட்ட 2012 இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை எப்பெல்லாம் ஒரு ஹையாக ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு ஒரு நல்ல ரேலியை போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்ஷன் வந்திருக்கோ அப்போல்லாம் இந்த ஸ்டாக்குக்கு இந்த ட்ரெண்ட் லைன் என்ன இருக்குது, சப்போர்ட்டாக ஆக்டாக இருக்குது. ஸோ இதுதான் ப்ரைமரி ட்ரெண்ட் லைன் சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை
அகைன் மறுபடியும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா, இங்கே டெஸ்ட் பண்ணியிருக்கு இப்போது. ஸோ இப்போ டெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து அகைன் மறுபடியும் மேலே தான் போக போகுது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சேம் டைம் இந்த ஸ்டாக்கு மேலே போகணும் அப்படின்னா அதுக்கு மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஸ்டாக்குன்னு இல்லை, எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ மார்க்கெட் நல்லா இருக்கணும். ஸோ இப்போது இந்த வேர்ல்டு வைடாக இருக்க ஜியோ பொலிட்டிக்கல் வார் இப்படி பல இஷ்யூ இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியாது, இது வந்து 100% மேலே தான் போகும்னு சொல்ல முடியாது. மார்க்கெட் நல்லா இருந்துச்சு, பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கும் மேலே போகும். ஓகே, ஸோ இப்போது இந்த ட்ரெண்ட் லைன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஏன் இந்த ஸ்டாக் வந்து இங்கேருந்து மேலே பவுன்ஸ் ஆகிருக்கு அப்படின்ற ரீசனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம பிரேக் அவுட்டில் நம்ம எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நான் இப்போது இதை டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். டெய்லியில் நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் ரொம்ப லாங்காக தெரியும். ஓகே, ஸோ இப்போது இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த நெக்லைனை பிரேக் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்கான கேண்டில் தான் வந்திருக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது ரீடெஸ்ட்டுக்காக இங்கே வந்துட்டுருக்கு. இந்த ட்ரெண்டை நான் எப்போ ஹிட் பண்ணுதோ அப்போ பவுன்ஸ் பேக் ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணணும். ஸோ அதை பற்றி நம்ம யோசிக்கணும். இந்த ட்ரெண்டில் அதாவது இந்த நெக்லைனை வந்து ஹிட் பண்ணிவிட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகட்டும். அப்படி பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த அதாவது பிரேக் அவுட் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு கீழேயும் அதாவது இந்த நெக்லைனுக்கு கீழேயும் ஒரு நிமிஷம், இந்த நெக்லைனுக்கு கீழே நம்ம கொஞ்சம் பஃபர் கூட இங்கே கூட வைக்கலாம், இல்லை இங்கே வைக்கலாம். ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை நீங்கள் ரன் பண்ணலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கேண்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன் அப்ஸ் ஆர் டவுன்ஸ் இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் எந்த நியூஸ் வேணாலும் வருது. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதை ஸ்விங் ட்ரேடிங்காக நான் இதை கொடுக்கல, நம்ம அனாலிசிஸ் பண்ணலை. ஸோ இதோட டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் 1679 ஒரு ஆல் டைம் ஹை எப்போ ஹிட் பண்ணுதோ அப்போ நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் பேக்கப் வச்சுக்கிறது நல்லது. ஃபண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் கீழே, அதாவது ஃபேக் பிரேக் அவுட் ஒரு வேளை வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இங்கே வரலாம். அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை வந்து அகைன் மறுபடியும் ப்ரைமரி ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் கூட மேலே போகலாம். ஸோ எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.